ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக கூட்டுறவுத்துறையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு கூட்டுறவு வங்கி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து மீண்டும் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே, அதாவது டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பிலேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்லாம் முடிஞ்சு இப்போ பாருங்கள், மீண்டும் எஸ்ஆர்பிலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேட் ரெக்யர்மெண்ட் பியூரோ சென்னை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அங்கே உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 31/12/2025 ஈவினிங் 5:45 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 14/12/2025 அன்று முதல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. 31/12/2025 க்ளோஸ் ஆகுது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 24/1/2026 காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்குது அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் உதவியாளருக்கான பதவி தாங்க அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 50 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 32,020 ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்க போது. அதிகபட்சமாக 96,210 ரூபாய் சேலரி இருக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 50 வேக்கன்சியுமே எந்த ரிசர்வேஷன், எந்த கேட்டகரி அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கான வயது வரம்பு பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இதர வகுப்பினர் இருக்காங்க பாருங்கள். ஸோ எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அவங்கள தவிர ஓசி கேட்டகரி இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு மினிமம் 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. அதேமாரி பார்த்தா மாற்றுத்திறனாளிகளுக்கு 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க, முன்னாள் இராணுவத்தினர் 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆதரவற்ற விதவைக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி மற்றவங்க பிசி, எம்பிசி, பிசி, முஸ்லீம், எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுங்க. எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 60 வயசுக்குள்ளே இருக்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கல்வி தகுதி. ஸோ கல்வி தகுதி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க, அதை தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் பதவிக்கான கல்வி தகுதி கிராஜுவேட் டிகிரி. ஸோ முதல்ல கண்டிப்பாக நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் லா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரி இன் சிவில் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தனித்தனியாக இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்ளை பண்ணலாம். பட் அது மட்டும் போதாது, மஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் ஆர் கரண்ட்லி பி அண்டர் கோயிங் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் அண்ட் போசஸ் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அதாவது ஸோ கண்டிப்பாக கோஆப்ரேட்டிங்கான ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் அல்லது ட்ரைனிங் போயிட்டுருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதேமாரி எதெல்லாம் கோஆப்ரேட்டிவ் பயிற்சியாக கருதுகிறாங்க அப்படின்னா டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்கான கோர்ஸ் முடித்தவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், நீங்கள் கீழே சொல்லியிருக்க டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் பயிற்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னா வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனத்தில் முதுநிலைக்கான வாணிப மேலாண்மை படிச்சிருக்கீங்களுக்கு அந்த கோர்ஸ் தேவையில்லை. பிகாம் ஹானர்ஸ் கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது.
எம்காம் கூட்டுறவு முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எம்ஏ கோஆப்ரேட்டிவ் இதெல்லாமே அந்த சம்மந்தப்பட்ட டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிஏ கோஆப்ரேட்டிவ் பிகாம் கோஆப்ரேட்டிவ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி வந்து பாருங்கள், இதில் பிஏ கோஆப்ரேட்டிவ் அதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டிகிரியில் வந்து புக் கீப்பிங், கோஆப்ரேஷன், பேங்கிங், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட அந்த படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாங்க உங்களுக்கான கல்வி தகுதி. அதெல்லாம் இருக்குது, நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள், இல்லை அப்படின்றாங்க அப்ளை பண்ண முடியாதுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பற்றிலாம் கேட்டிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அதில் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் ஃபீஸ் வந்து கேட்டிருக்காங்க. எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அவங்களுக்கு வந்து பார்த்தா 250 ரூபா. பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு வந்து பார்த்தா 500 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். எக்ஸாம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு இருக்க போது எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் மட்டும்தாங்க இன்டர்வியூ நடத்தப்படும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி இருக்கும் எக்ஸாம் அப்படின்னா மொத்தமாக 3 மணி நேரம் OMR மெத்தடில் 200 கொஷினுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்த வினாக்கள் 200 கொஷின்ஸ் இருக்கும். மதிப்பெண் 170 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதுக்கான டாபிக் சப்ஜெக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூவில் 30 மதிப்பெண், டோட்டலாக 200 மதிப்பெண்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தா இந்த ஜாப்க்கெலாம் ரொம்ப கம்மி பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே 30,000 பேர் ஒன்று தான் அப்ளை பண்ணாங்க. மேபி இந்த மாதிரி ஜாப்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கோர்ஸ் முடித்தவங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வெப்சைட் மூலமாகவே உங்களுக்கு இருக்குங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுதுன்னு, சேம் அதே ப்ராசஸ் தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் கிளிக் டு அப்ளை ஆன்லைன் இருக்கும். ஸோ 14/12/2025 அன்றைக்கி ஓப்பன் ஆகுது. கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கோஆப்ரேட்டிவ் முடித்தவங்க அது சம்மந்தப்பட்ட அந்த கோஆப்ரேட்டிவ், பிஏ கோஆப்ரேட்டிவ் எல்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மற்றவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாது. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.